also wanted to ask about undescended testes. பீனிஸோட சைஸ் சின்னதாக இருக்கலாம், டெஸ்டிஸ் அன்டிசெண்டடாக இருக்கலாம், இல்லை ஸ்க்ரோட்டம் சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால இது எல்லாமே வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அந்த ஜீன் சிக்னலிங். ஜீன்ஸ்ன்றது பேசிக்காக நம்ம கோடிங் சிஸ்டம், கோடிங் பண்ணுறோம்ல, கம்ப்யூட்டர் கோடிங். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு கோடிங் இருக்குது. அந்த கோடில் ஏதாச்சும் அப்நார்மாலிட்டி வந்துச்சுன்னா அதுக்கான எண்ட் ரிசல்ட் கொஞ்சம் மாறி போயிடும். இட் இஸ் நாட் ஒன்லி அன்டிசெண்டட் டெஸ்டிஸ், அது எல்லாமே சேர்ந்து இந்த அம்ப்ரெல்லா டேர்ம் இஸ் ஆம்பிகுவஸ் ஜெனிட்டாலியா. ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனா, ஒரு உறுப்பு அப்நார்மலாக இருந்தால் அப்போ இவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? ஏன்னா அது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். அது யார்கிட்ட போய் கேட்கறது? டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது இட் ஹஸ் நதிங் டு டூ வித் ஹார்மோன்ஸ். திஸ் இட்செல்ஃப் இஸ் நிறைய பேருக்கு ஒரு என்னது ஹார்மோன் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்றது. இது என்னன்னா இட் ஹஸ் டு டூ சம்திங் வித் அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி அண்ட் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ். அது ரிலேட்டடான ஒரு variant. It's not even a disorder, it's a variant. Okay. So adala it is more to do with psychology about sexual identity and gender preference, transgender. Whereas ambiguous genitalia அப்படின்றது it is simple like இப்போ எனக்கு ஒரு விரல் மட்டும் சின்னதாக இருக்குது, எனக்கு சரியாக ஃபார்ம் ஆகல, எனக்கு ஒரு காதில் ஒரு லோப் சரியாக ஃபார்ம் ஆகலன்ற மாதிரி ambiguous genitalia is usually அந்த ஜெனிட்டாலியா மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம், பட் அவங்களோட செக்ஷுவல் ஐடென்டிட்டி எல்லாம் ஜெண்டர் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும், செக்ஷுவல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும்.